வெல்கம் பேக் டு N2N Cars. இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி eHEV மாடல். இது வந்து ஒரு ஹைப்ரிட் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓவரால் லுக்குமே நல்ல ஸ்போர்ட்டியராக தான் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. 4500 mm வந்து கிட்டத்தட்ட லென்த் இருக்குது, ஒரு சிடான் பேஸ்ட். இது இந்த வீடியோவில் நம்ம ட்ரைவ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். சந்துக்குள்ளே ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, நல்லா கண்ட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் இருக்குது, அது அதோட அந்த கம்ஃபர்ட்டு அந்த அதை கேட்குறேன், கம்ஃபர்ட்டாக இருக்கா? நல்லா இருக்குது. இது செடான் வர இது மெஷர்மெண்ட் பார்த்து திரும்பத்து அதெல்லாம் இருக்கும்ல, பக்காவாக உனக்கு வந்து திரும்ப முடியுது கேட்குறேன், ஜட்ஜ் பண்ண முடியுது. மிரர்லாம் நல்லா தெரியுது, ரியர் வியூ நல்லா இருக்குது. இந்த ஹைப்ரிட் மாடலில் உங்களுக்கு பெட்ரோல், அதாவது கம்பஸ்டபிள் இன்ஜினும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டாருமே இருக்குது, பேட்டரியில் வந்துட்டு பவர் பண்ணுறது. பேட்டரி வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக தனியாக சார்ஜ் பண்ண தேவையில்லை. வண்டி ஓடும்போது ஜென்ரேட்டர் மூலயமா அதுவாகவே வந்து சார்ஜ் பண்ணிக்கும். நீங்கள் பழைய சைக்கிளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைனாமா இருக்கும். சேம் பிரின்சிபல்ஸ் தான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன், ஓகேவா? பேட்டரியிலேருந்து போகுது. நான் ஹெவியாக ப்ரெஸ் பண்ணேன்னா அப்படியே பெட்ரோல்லேருந்து வருது. இந்த ஜப்பான்காரங்களுக்கு பயங்கர மூலங்க. இந்த எலக்ட்ரிக் மோட்டரும் இந்த இன்ஜினும் வந்து ரெண்டும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அது எப்படி வந்துட்டு உள்ளே மேனேஜ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. அது சுவிட்ச் ஆகும்போது, அதாவது எலக்ட்ரிக்கில் இருந்து பெட்ரோல் போகும்போது சுத்தமாக உள்ளே எதுவுமே நமக்கு தெரியல. ஃபியூல் எஃபிஷியன்ஸ்க்கு இந்த ஈக்கானமி மோடும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக டிராஃபிக்கு, பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள் நாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஃபோர் சிலிண்டர் இன்ஜினோட இது சூப்பராக தெரியுது. ஒன்றுமே நமக்கு உள்ள நாய்ஸ், வைப்ரேஷன் எதுவுமே வரல. இன்ஜின் நாய்ஸ் இல்லை, ரோட்டில் போகிற நாய்ஸ் தான். இந்த ஆன் சவுண்டு மட்டும் மாற்றிக்கலாம் இல்லை? ஆன் சவுண்ட் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, கிளாசிக்கான சவுண்டாக இருக்குது. கம்ஃபர்ட் ஆன் இதாக போட்டுருக்கு. இல்லை 360 டிகிரி கிடையாது. இனிமேல் வர ஹோண்டாவில் வந்து இருக்கும். சில பேர் வந்து எப்பயுமே கண்ணாடி பார்க்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, அதுக்காக இந்த சின்னதாக அந்த 360 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சஸ்பென்ஷன் பழத்தெல்லாம் ஏற்றுறோம், எதுவும் தெரியல, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஹோண்டா சிட்டினாலே நல்லா இருக்குது. சிட்டிக்கு ஹோண்டா சிட்டி நல்லா தான் இருக்கும், அதோட சிவிக்கும் நல்லாயிருக்கும். டோர்ஸில் வந்து நார்மலான விண்டோ கண்ட்ரோல், லாக் கண்ட்ரோல், அப்புறம் ORVM கண்ட்ரோல்ஸ். இங்கே வந்து ஹோண்டா சென்சிங் ஃபியூச்சரு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், லைட் செட்டிங்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு டிஜிட்டலும், ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் வந்து அனலாக் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஹைப்ரிட் மாடல்னால இந்த பவர் அண்ட் சார்ஜ்குள்ளே போனீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் வந்துட்டு பேட்டரியில் இருக்குது அப்படின்னு நம்ம இதில் பார்த்துடலாம். ஈகோ டிரைவ்குள்ளே போனீங்கன்னா எவ்வளோ எக்கனாமிக்கலாக அந்த வண்டி நம்ம ஓட்டியிருக்கோம், அதாவது ட்ரிப்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். பவர் ஃப்ளோ வந்துட்டு போட்டிங்கன்னா எப்படி வந்துட்டு பவர் வந்து வீலுக்கு போகுது, அதாவது இன்ஜின்லேருந்து போதா இல்லை பேட்டரியிலேருந்து போதா, அந்த கிராஃபிக்ஸ் வந்து நமக்கு தெரியும். ரேஞ்ச் அண்ட் ஃபியூலில் வந்து நம்ம மைலேஜ் 26.5 km/L வந்து ஏஐ கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசல் இன்ஜின் வந்து உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருமோ அதே மாதிரி இந்த பெட்ரோல் இன்ஜின் வந்து உங்களுக்கு தருது. நல்ல ஒரு ஃபியூல் எக்கானமியை வந்து நம்ம சொல்லலாம். இந்த வண்டி அடித்து ஓட்டினாலுமே வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கொடுக்கும். ஸ்பீட் அண்ட் டைமு, ஜி மீட்டர்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. வண்டிக்குள்ளே எவ்வளோ ஜி ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். சேஃப்டி அண்ட் சப்போர்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரோடு டிபார்ச்சர் மிட்டிகேஷன், கொலிஷன் மிட்டிகேஷன், பிரேக்கிங் சிஸ்டம், இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இன்னும் சில நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது டீஃப்ளேஷன் வார்னிங் சிஸ்டம், கிளாக் செட்டப்பு, டிரைவர் அசிஸ்ட் செட்டப்பு, மீட்டர் செட்டப்பு, கீலெஸ் என்ட்ரி, லைட்டிங் செட்டப், டோர் செட்டப், இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டமுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே ஏடாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ப்ரிசீடிங் வெஹிக்கிள், ஏசிசி வெஹிக்கிள், லீட் டிபார்ச்சர் நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம், ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் செட்டிங்கு, லேன் கீப் அசிஸ்ட்டு,
ரீசெண்டாக வந்து நாங்கள் ஹோண்டா அமேஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா அமேஸ் வந்து ஒரு மினி ஹோண்டா சிட்டினே வந்து சொல்லலாம். மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மீடியா கண்ட்ரோல், வாய்ஸ் கமாண்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் ஏடாஸ் ஃபீச்சர்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இந்த ஆப்ஷன்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்படியே ஸ்டியரிங் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. டிரைவர் ஆம்ரெஸ்ட் வந்து சாஃப்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஒரு ஸ்பேசஸ் வந்து நமக்கு தெரியுது. கீ வந்து பார்த்திங்கன்னா லாக், அன்லாக் அண்ட் பூட் வந்து எலக்ட்ரானிக்கலி ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் பிரேக் ஹோல்டு வந்து கொடுத்துருக்காங்க. கியர் நாப் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க நல்லா இருந்தது. ஒரு லெதரட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவ் பி வந்து பூஸ்ட் மோட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வந்து வண்டியில் நம்ம பார்க்கலாம். போத் பெட்ரோல் அண்ட் எலக்ட்ரானிக் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஈக்கானமி போர்டோட பட்டன் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி 12 வாட் பவர் சாக்கெட், யூஎஸ்பி கேபிள்ஸு, வயர்லெஸ் சார்ஜிங், ஏசி பட்டன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். கியர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியுது. சிவிடி இன்ஜின் அந்த பவர் நல்லா இருக்கு. நல்ல ஒரு லீனியர் ஆக்சிலரேஷன், ஸ்டேபிளாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வண்டி கேர்வில் வந்துட்டு திரும்பும்போது, அதே மாதிரி கேர்வில் வந்து பிரேக் அடிக்கும்போது ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக விஎஸ்ஏவும் விஹெச்ஏ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ வண்டி வந்து கிட்டத்தட்ட 4.5 mm இருக்குது. கொஞ்சம் லென்த்தான வண்டி தான், சிடான் பேஸ்டு. அதனால் டேர்ன் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் பெரிய வண்டி, டேர்னிங் ரேடியஸ் வந்து 5.3 மீட்டர் காட்டுது. ஒரு 3 பாயிண்டில் தான் நம்ம டேர்ன் பண்ண முடியுது. இந்த ரிவர்ஸ் எடுக்கும்போது நமக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எதுவும் நமக்கு தெரியல. ஆனால் அந்த பிரைட் டேலைட்லுமே வந்து இந்த டிஸ்பிளே வந்து நல்லாவே நமக்கு தெரிஞ்சது. ஸோ ஈஸியாக வந்து மேனுவர் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். பிரேக்கும் நல்லா தான் இருக்குது, பவரும் இருக்குது. டிரைவில் எடுக்கும்போதும் பூஸ்டில் எடுக்கும்போதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுத்துக்குமே டிரைவ் 1 to 40 போகும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, 40 to 100 போகும்போது இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பூஸ்டில் நல்லாயிருக்கு. பூஸ்ட்டு போகிறேன். ஃபிஃப்டிக்கு மேலே பூஸ்ட் நல்லாவே பவர் பில்ட் பண்ணி தருது. பிரேக்கும் நல்லாவே இருந்தது. இண்டிகேட்டர் வந்து போட்டோம்னா நமக்கு டிஸ்பிளேயில் வந்துட்டு அந்த கேமரா வந்து ஆன் ஆகுது. பிளைண்ட் ஸ்பாட்டை யாராவது பின்னாடி இடிக்கிறோமா ஈஸியாக வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யாருக்கு இந்த eHEV மாடல் வந்து சூட் ஆகும்னா, ஹோண்டா சிட்டியில் டீசல் இன்ஜின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு eHEV மாடல் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நல்லாவே ஒரு மைலேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த பெட்ரோல் இன்ஜின்லேயே இந்த ஹைப்ரிட் சிஸ்டம்னால. கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு சிட்டியில் ஓட்ட பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் நான் சொல்லுவேன். ஃபன் டு டிரைவுமே கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது. நல்ல ஒரு ஹைவே க்ரூசர் தான். இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். அன்டில் தென் டிரைவ் சேஃப், குட் பை.